பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கேளம்பாக்கம், எம்ஆர்ஐசி செக்ஷன். இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் சைக்கிள்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். அதாவது ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனினுடைய அடிப்படை செயல்பாடுகள். ஒரு சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு ப்ளஸ் ஏர் கண்டிஷனர், நம்ம கம்பெனிகளில் பார்க்கக்கூடிய பெரிய அளவிலான ஏர் கண்டிஷனர்ஸ், அதாவது சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம், அது எதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கினுடைய பேசிக்ஸ் பிரின்சிபல், அதாவது அடிப்படை செயல்பாடுகளை பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா பேசிக் ரெஃப்ரிஜரேஷன், அதாவது அடிப்படை குளிர்பதனம். ஒரு பொருளை குளிர்விக்கும் முறையில் அடிப்படை என்ன இருக்குது, அடிப்படையாக அந்த பொருளை எப்படி குளிர்விக்கிறோம். ரெண்டாவது டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன், அதாவது குளிர்பதன வகைகளினுடைய மெத்தட், அதாவது எத்தனை டைப் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் ஒன் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன், அதாவது ரெஃப்ரிஜரேஷனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ். இந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் அப்படின்னோடனே நம்மளுக்கு வந்து இந்த பிக்சரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த முறை தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த பேசிக் சைக்கிள் உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பான்ஷன் டிவைஸ், எவாப்ரேட்டர், இந்த 4 பார்ட்ஸுகளை மையப்படுத்தி தான் நம்ம அந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை உருவாக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெஃப்ரிஜரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த உலகம் நம்மளுக்கு அந்த சயின்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பியர் அப்படின்னும்போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் வளிமண்டல காற்று இருக்குது. ஸோ அந்த வளிமண்டல காற்றில் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலை மாறுபடும். ஸோ இதுதான் நம்மளுடைய இயற்கை மற்றும் அறிவியல் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வினோதமான ஒரு செயல்பாடு. ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா, வளிமண்டல வெப்பநிலையை, அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்குள்ளார இருக்கும்போது ஒரு விதமான வெப்பநிலை இருக்கும், வீட்டிலிருந்து வெளியில் வரும்போது ஒரு விதமான வெப்பநிலை இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏற்றாற் போல் வெப்பநிலையினுடைய அளவு மாறுபடும். ஸோ அதனால் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை அதிகமாக வழங்கவும் அல்லது ஒரே நிலையாக பராமரிக்கவும் இந்த அறிவியல் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த இயற்கையான அறிவியல். ஸோ இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை நம்ம அறை வெப்பநிலை, இப்போ நம்ம வீட்டில் ஒரு அறை இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஸ்டே பண்ணுவோம், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறை, அந்த அறையினுடைய வெப்பநிலையும் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஒரு வெப்பநிலையும் ஒரே சீராக இருக்கும் பொழுது அது ஒன்றாகாது. அதே சுற்றுப்புறத்தில் இருக்கிற வெப்பநிலையை விட அறை வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரூம் உள்ளார என்டர் ஆகும்போது, உள்ளே நுழையும் போது குளிர்ச்சியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெளிப்புற வெப்பநிலையை விட அறை வெப்பநிலை, நம்மளுக்கு எந்த அறையினுடைய வெப்பநிலை குறைவாக வேணும் அப்படின்னு தேவைப்படுதோ அந்த அறை வெப்பநிலையை 1 டிகிரி, அதாவது நம்ம வெப்பநிலையை வந்து எப்படி அளப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
டிகிரியில் அளப்போம். செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிகிரிகளில் அளப்போம். ஸோ அந்த மாதிரி வெளிப்புற வெப்பநிலையை விட அறை வெப்பநிலையை சற்று குறைத்தல், கொஞ்சம் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அப்படி குறைச்சோம் அப்படின்னா அந்த அறை வெப்பநிலை குறைவாக இருக்கும். அப்படி அறை வெப்பநிலை குறைவாக இருக்கும்போது வெளிப்புறத்தை காட்டிலும் அதை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கும். அப்படி குறைவாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரெஃப்ரிஜிரேஷன் முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த ரெஃப்ரிஜிரேஷன் முறையை நம்ம எப்படி செய்ய போகிறோம், அதாவது வெளிப்புற வெப்பநிலையை விட அறை வெப்பநிலையை எப்படி நம்ம குறைக்க போகிறோம் அப்படின்றது ஒரு மெத்தடுக்கு தான் இந்த ரெஃப்ரிஜிரேஷன் பேசிக் சைக்கிள். ஸோ இதில் கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ், எவாப்ரேட்டர், ஸோ இந்த 4 முக்கிய பாகங்கள் தான் வந்து நம்மளுடைய அறை வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய போகுது. ஸோ இந்த அடிப்படை தத்துவத்தில் தான் ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷனுடைய எல்லா விதமான, அதாவது வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர், பாட்டில் கூலர், நம்ம ஐஸ்கிரீம்ஸ் கடையில் இருக்கக்கூடிய டீப் ஃப்ரீசர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாக்கின் கூலர், சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனர், பேக்கேஜ் ஏசி, இது எல்லாமே இந்த அடிப்படை தத்துவத்தில் தான் இயங்குகிறது. ஸோ இதில் நீங்கள் எந்த மெஷினரிஸ் எடுத்துக்கிட்டாலும் கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ் அண்டு எவாப்ரேட்டர், இந்த 4 முக்கிய பாகங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போது டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன், இந்த ரெஃப்ரிஜிரேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் அப்சர்வேஷன் சிஸ்டம், விசிஆர் சிஸ்டம், டிஇஎஸ் சிஸ்டம், அதாவது அப்சர்வேஷன் சிஸ்டம், விசிஆர் சிஸ்டம், டிஇஎஸ் சிஸ்டம், இந்த 3 விதமான சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ரெஃப்ரிஜிரேஷன் இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த விதத்தில் பார்க்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் சிஸ்டம். ஸோ அப்சர்வேஷன் சிஸ்டம், விசிஆர் சிஸ்டம் அப்படின்னா வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், டிஇஎஸ்னா தெர்மல் எனர்ஜி சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 சிஸ்டம் தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சிம்பிள் வேப்பர் அப்சர்வேஷன் சிஸ்டம், இதில் உங்களுக்கு வந்து அப்சர்வர், அதாவது க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், தென் ரெட் கலரில் வேப்பர் ஜெனரேட்டர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், தென் அதுக்கு மேலே லிக்யூட் NH2 அண்டு ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இந்த சைக்கிளில் தான் அந்த அப்சர்வேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஷார்ட்டாக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். வேப்பர் ஜெனரேட்டர் அப்படின்றதுக்குள்ளார ஒரு கேஸும் ப்ளஸ் வாட்டர், அம்மோனியா வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாட்டரும் அதில் மிங்கிள் ஆகிருக்கும். ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் NH3 சொல்யூஷன், அதாவது ஒரு ஸ்டீமை வச்சு ஹீட் பண்ணுவாங்க, வேப்பர் ஜெனரேட்டரை ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கேஸும் வாட்டரும் வேப்பராக கன்வெர்ட் ஆகும், அதாவது நீராவி நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் வாயு நிலை, நீராவி நிலை வாயு நிலைக்கு மாறும். ஸோ அதுக்கப்புறம் கண்டென்சர் போயிட்டு அதனுடைய வெப்பநிலை குறையும். அதுக்கப்புறம் எவாப்ரேட்டரில் குளிர்ச்சியை கொடுத்துட்டு இந்த எவாப்ரேட்டர் அப்சர்வர், இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வேப்பர் ஜெனரேட்டரில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து மேலே போகும்போது வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால வாயு மட்டும் மேலே மிதந்துக்கிட்டு போகும். அந்த வாட்டர் கண்டென்ட்னு சொன்னால் இல்லைங்களா, அது வந்து அப்சர்வருக்கு வந்து திரும்ப வந்துடும் இந்த க்ரீன் கலர் பாக்ஸுக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீராவி நிலையை கொண்டு போய் எவாப்ரேட்டரில், அதாவது இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எவாப்ரேட்டரில் குளிர்விக்கும் முறையை கொடுத்துட்டு வர்றாங்க. இது வந்து வேப்பர் அப்சர்வேஷன் சிஸ்டம். இதில் என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ஜெனரேட்டர், அப்சர்வர், கண்டென்சர், எவாப்ரேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜியினுடைய, அதாவது டீசல் ஜெனரேட்டனுடைய வெளிவரக்கூடிய நீராவி, அதாவது அதனுடைய வெப்பத்தை வைத்து இயக்கக்கூடிய முறைகளாகவும் இதை வச்சு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் தேவையில்லை, அதாவது கரண்ட்டு தேவையில்லை. அடுத்ததாக வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்.
அதாவது இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற நம்ம வீடுகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு ஏசிலையும் சரி இந்த சிஸ்டம் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இது வந்து ஷார்ட்டாக விசிஆர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. விசிஆர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸருக்குள்ளார இங்கேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ் அண்டு எவாப்ரேட்டர். அதாவது கம்ப்ரஸர், தென் கண்டென்சர், அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ், அதுக்கப்புறம் எவாப்ரேட்டர். ஸோ இந்த 4 முக்கிய பாகங்கள் தான் விசிஆர் சிஸ்டத்தில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கம்ப்ரஸருக்குள்ளார பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி கேஸ் மாதிரி இது ஒரு விதமான கேஸ். இந்த கேஸ் இதுக்குள்ளார ஃபில் பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி சார்ஜ் பண்ண உடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வீலரில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய பிஸ்டன், இது வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ப்ரஸருக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 வீலரில் இருக்கிற பிஸ்டன் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அப்போ இந்த கேஸை வந்து இந்த லைனில் இருக்கிற கேஸை உள்ளே இழுத்து, அதாவது செக்ஷன் பண்ணும், உள்ளே இழுக்கும். அது வந்து செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த செக்ஷன் பண்ணி கேஸினுடைய முழு ப்ரெஷர் கொடுத்து வெளியில் ஏற்றும் பொழுது அது வந்து இங்கே லிக்யூடாக போகும். ஸோ அந்த கேஸ் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் அதிகமாக கொடுத்து வெளியேற்றும் பொழுது வாயுவாக மாறும். ஸோ அதனால் லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் கன்வெர்ட்டட் இன்டு ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸாக இந்த லைனில் போகும். ஸோ இந்த லைனுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து கண்டென்சருக்குள்ளார போகும். ஸோ இந்த கண்டென்சருக்குள்ளார போகும்போது இந்த டியூப் வழியாக ட்ராவல் ஆகும்போது இந்த இடத்துல இந்த ஃபேன் ஓடும். ஃபேன் ஓடலைனாலும் இது வந்து ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் இருக்கும் இந்த காயில். ஸோ அப்போ வந்து அட்மாஸ்பியர் ஏர், வளிமண்டலத்தில் உள்ள காற்று, நம்ம சுற்றியுள்ள காற்று இந்த காயில் மேலே பட்டு அந்த கேஸுடைய வெப்பநிலையை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வெப்பநிலையை குறைக்க இந்த வாயு நிலையிலிருந்து அந்த கேஸ் வந்து மீடியம் டெம்பரேச்சரில் இந்த எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ்க்கு போகும். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ்க்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்பேன்ஷன் டிவைஸில் இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த டியூபினுடைய லெவல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி குறையும் போது அதனுடைய வேகம் தடைப்பட்ட உடனே அது என்ன ஆகும், ப்ரெஷர் குறையும். அட் த சேம் டைம் டெம்பரேச்சரும் குறையும். ஸோ இந்த டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் குறைஞ்ச உடனே அது என்ன ஆகும், வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ திரவம்னா லிக்யூடு ஸ்டேஜ். அப்போ லிக்யூடு ஸ்டேஜுக்கு உள்ளே வரும்போது இதுதான் எவாப்ரேட்டர் அப்படிம்பாங்க. இந்த எவாப்ரேட்டர் மீன்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் சொல்கிறோம்னா ஃப்ரீசர்னு சொல்லுவோம், ஏர் கண்டிஷனரில் சொல்லும்போது கூலிங் காயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காயில் உள்ளார அல்லது இந்த ஃப்ரீசருக்குள்ளார நம்ம வைக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லைங்களா, அந்த பொருளினுடைய வெப்பநிலையை எடுத்துக்கிட்டு அது அந்த லிக்யூடு வந்து நீராவி, அதாவது லிக்யூடு திரவ நிலையிலிருந்து மறுபடியும் நீராவி நிலைக்கு மாறும், வேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேப்பர் நிலைக்கு மாறி மறுபடியும் கம்ப்ரஸருக்கு வந்துடும். ஸோ இந்த கேஸ் இங்கே ஆரம்பித்து, அதாவது கம்ப்ரஸரில் ஆரம்பித்து மறுபடியும் அதனுடைய சுழற்சி வந்து கம்ப்ரஸர்லேயும் முடிகிறதுனால இதை வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், அதாவது ஒரு கேஸை வேப்பராக கன்வெர்ட் பண்ணி அதை மறுபடியும் லிக்யூடாக கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல கூலிங்கை கொடுத்துட்டு மறுபடியும் வேப்பராக வர்றதுனால வேப்பர் அப்படிங்கிற ஒரு கேஸ், அதாவது ரெஃப்ரிஜரண்ட்டினுடைய கேஸை வேப்பர் ஸ்டேஜுக்கு மாற்றி அதை வந்து நம்ம குளிர்விக்கும் முறையை பயன்படுத்துறதுனால இதை வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், விசிஆர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஇஎஸ், அதாவது தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ இது சிம்பிள் மெத்தடு தான். பட் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங்கில் இந்த முறையும் ஒன்று, அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்பெனிகளில் பயன்படுத்தக்கூடிய மெத்தடு என்ன அப்படின்னா, நம்ம விசிஆர் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம். அந்த வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தில் இதுதான் அந்த வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம். இந்த பார்ட்டு தான் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். எவாப்ரேட்டருக்குள்ளார நம்ம வைக்கிற பொருள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதில் டேங்க்கில், இந்த டேங்க்லேருந்து தண்ணி அந்த எவாப்ரேட்டருக்குள்ளாண்ட போய் அந்த எவாப்ரேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கூலிங்கை கொண்டு வந்து இந்த டேங்க்கில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த டேங்க்கில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையான போது
நம்மளுடைய ஒர்க் ஸ்டேஷன் ஆர் கூலிங் பண்ணக்கூடிய அந்த அறைக்கு கொண்டு போய் குளிர்விச்சுட்டு மறுபடியும் கொண்டாந்து இந்த சில்லர்லேயே போட்டுருவாங்க. ஸோ இது வந்து டிஎஸ் சிஸ்டம், தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூலிங்கை ஒரு டேங்க்கில் சேவ் பண்ணி அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற மெத்தட் தான் வந்து டிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் கம்ப்ரஸர், கண்டென்சர், ரிசீவர், எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ், எவாப்ரேட்டர் அப்படின்ற ஒரு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இதை விசிஆர் சிஸ்டம். ஸோ இந்த விசிஆர் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விசிஆர் சிஸ்டம் தான் அதிகமாகவும் நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரிட்ஜில், வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்ரஸர்லேருந்து ஒரு கேஸ் வெளியில் போகும்போது வாயுவாக போகும். ஸோ அப்போ அந்த வாயுக்கு என்ன பண்ணால் ஹை ப்ரெஷரில் இருக்கிறதுனால அதுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கண்டென்சரில் ட்ராவல் ஆகும்போது ஸோ அந்த அட்மாஸ்பியர் ஏர்னால குளிர்விக்கப்படுது இல்லைங்களா. ஸோ அதனால் அது வந்து என்ன ஆகும்னா ரெட் கலர், அந்த வாயு நிலையிலிருந்து மிதமான வாயு மற்றும் திரவ நிலைக்கு மாறுது. அதனால் சிகப்பு மற்றும் மஞ்சள், அதாவது எல்லோ வித்து ரெட்டு கலர்ந்த அந்த லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கலர் கோடிங் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ், கெப்லர் டியூப்னு ஒரு டியூப் இருக்கும், எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து உள்ளார போகும்போது லிக்விட் ஸ்டேஜுக்கு மாறும். அதாவது எல்லோ வித் ரெட்டு ஸ்டேஜிலேருந்து லைட் க்ரீனாக மாறி லிக்விட் ப்ளூ கலர், அதாவது தண்ணியினுடைய கலர் நம்ம ப்ளூவாக தானே வரைவோம். ஸோ அந்த சிம்பிள் பிரகாரம் ப்ளூ கலர் லிக்விட் ஸ்டேஜ் கொடுத்து பொருளுக்கு குளிர்ச்சியை கொடுத்துட்டு மறுபடியும் அது வேப்பர் ஸ்டேஜுக்கு வரும்போது இளஞ்சிவப்பு, அந்த வேப்பர்னுடைய கலர் வந்து இளஞ்சிவப்பு கலரில் கலர் கோடிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஸோ இதனுடைய முக்கியமான பாகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர், கண்டென்சர், ரிசீவர், எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ் அண்டு எவாப்ரேட்டர். இந்த இணைய வழி கல்வியை வழங்குவது பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், கேளம்பாக்கம். தேங்க்யூ.